வணக்கம். நம்முடைய இந்தியா எத்தனையோ வழிகளில் முன்னேற்றத்தை அடைந்து வருகிறது. குறிப்பாக விண்வெளி பற்றிய அந்த ஆய்வில் நமக்கான இடம் எப்போதும் உண்டு. அது என்ன என்று கேட்டால், விண்வெளியில் செயற்கைக்கோள்களை மேலெழும்பச் செய்து அதன் மூலமாக நம்முடைய வேளாண்மை, நீர், தட்பவெப்பநிலை இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளுதல். பிஎஸ்எல்வி போன்ற ராக்கெட்டுகளை நாம் மேலே அனுப்பியிருக்கிறோம். The PSLV C-56 first stage burning bright and the thrust is reported to be normal. அதேபோல நீள்வட்ட சுற்றுப்பாதைக்கான செயற்கைக்கோள்கள் பல போய் வந்திருக்கின்றன. இந்த வகையில் இதையெல்லாம் சாதித்து காட்டுகின்ற நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் சமீபத்தில் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் உலகை திரும்பி பார்க்க வைக்கின்றன. எப்படி என்று கேட்டால், மங்கள்யான் என்கின்ற ஒரு செயற்கைக்கோளை செவ்வாய் கிரகத்தை நோக்கி அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். சமீபத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நாம் செய்து வருகிற சாதனை என்ன என்று கேட்டால், இஸ்ரோவிலிருந்து ஏவப்படுகின்ற சந்திராயன் என்கின்ற அந்த விண்கலம், அதனுடைய வரலாறு தான் மிகச் சிறப்பாக பேசப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு சந்திராயன் விண்ணில் ஏவப்பட்டது. அப்படி விண்ணில் ஏவப்பட்டாலும் அது என்ன சாதித்தது என்பதை காட்டிலும், நாம் மற்ற நாட்டுக்காரர்களை காட்டிலும் குறைவான செலவிலும் நம்முடைய சொந்த தயாரிப்பிலுமாக நாம் அதனை சாதித்து காட்டினோம். அடுத்ததாக 2019 அடுத்ததாக ஒரு சந்திரனுக்கு அனுப்பப்பட்டது. அப்படி அனுப்பப்பட்ட அந்த சந்திராயன் மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி தந்தது. இஸ்ரோவினுடைய தலைவராகிய சிவன் அவர்கள் அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசினார். அப்படி அது புறப்பட்டு சென்ற அந்த சந்திராயன் சந்திரனை நெருங்கிவிட்ட வரையில் நாம் பார்த்தோம். பிறகு அதனிடமிருந்த தகவல்கள் துண்டிக்கப்பட்டன. அது என்ன ஆயிற்று என்று நமக்கு தெரியவில்லை. இதை உடனே நாம் தோல்வி என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இது ஒவ்வொரு முறையும் நாம் செய்கின்ற முயற்சி தான் அது. சரி, இது எதற்காக என்று கேட்டால், மற்ற தேசங்களிலிருந்து நாம் எப்படி மாறுபடுகிறோம் என்றால், மற்ற நாடுகள் அனுப்புகின்ற அந்த விண்கலங்கள் சந்திரனுடைய மையப்பகுதி ஓரப்பகுதிக்குத்தான் செல்கின்றன. ஆனால் அதனுடைய தென்பகுதியாகிய இருண்ட பகுதியை சென்று பார்த்து வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் நம்முடைய சந்திராயன் ஏவப்பட்டிருக்கிறது. அப்படி சென்ற சந்திராயன் போன முறை அது தரையிறங்க போகிற போது செயலிழந்து தொடர்பிலிருந்து விடுபட்டு போயிற்று. தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிடுச்சு அது. ஆனால் இந்த ஆண்டு 2023 அனுப்பப்பட்ட சந்திராயன் 3 40 நாட்கள் பயணத்தை மேற்கொள்ள தொடங்கியது. அப்படி தொடங்கியதோடு மட்டுமல்லாமல் சரியாக அது தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தது. அது அனுப்ப தொடங்கி இருக்கக்கூடிய புகைப்படங்கள், அது புகைப்படங்களை அனுப்ப தொடங்கி வெற்றிகரமாக இலக்கை அடைய போகிறது என்கின்ற நேரத்தில் ரஷ்யர்கள் தாங்கள் அந்த சாதனையில் முந்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களும் தங்களுடைய செயற்கைக்கோளை லூனார் 25 என்கின்ற ஒன்றை அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். நம்முடைய முயற்சியில் அந்த ஆர்பிட் என்று சொல்லக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையிலே செல்லுகிற போது நிலவினுடைய மற்ற இன்னொரு பகுதியை நோக்கி நாம் நகர்ந்து உலகத்தார் இதுவரை அறியாத விஷயத்தை நாம் கண்டுபிடித்து உலகிற்கு சொல்வோமே. ஆனால் நம்முடைய தயாரிப்பில் குறைந்த செலவில், குறிப்பாக இதனை தயாரித்து அனுப்புவதற்கான செலவு 600 கோடிகள் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இந்த 600 கோடி பெரிய செலவு என்று நாம் கருதுகிறோம். ஆனால் சமீபத்தில் ஒரு திரைப்படம் 700 கோடியில் எடுக்கப்பட்டதாக பார்த்தவுடன் நமக்கு வியப்பு ஏற்பட்டது. 700 கோடியில் திரைப்படம் எடுக்க முடியும் என்றால் 600 கோடியில் உலகத்திற்கே பயன்படுகின்ற ஒரு சந்திராயன் ஒரு சாதனை செய்து காட்டினால் எவ்வளவு சிறப்பு. அதனை செய்து காட்டுகின்ற நம்முடைய விஞ்ஞானிகளுடைய முயற்சியை நாம் பாராட்டுவோம். 2023 ஜூலை 14ஆம் நாள் விண்ணில் ஏவப்பட்ட சந்திராயன் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி
நிலவில் தரையிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நாளை ஆவலோடு எதிர்பார்ப்போம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரோலேருந்து அனுப்பப்பட்ட சந்திராயன் 3 நிலவுக்கிட்ட போயிடுச்சுங்க. இன்னும் 5 நாள் 23ஆம் தேதி லேண்ட் ஆக போகுது. இதுவரைக்கும் அந்த சுற்றுப்பாதையிலிருந்து விலகாமல் சரியாக போய்கிட்டுருக்கு. அதுவே நம்முடைய பெரிய சாதனை. அதில் குறிப்பிட்ட அது இறங்க போகிறதுக்கு முன்னாடி தரையிறங்கக்கூடிய கேப்சூல்லேருந்து விக்ரம் லேண்டர் அது தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மெல்லாம் கைதட்ட ரெடியாக இருக்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சாதனை இது வெற்றிகரமாக நிகழும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை எதிர்நோக்கி இந்தியாவும் உலகெங்கும் இருக்க இந்தியர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். சந்திரனை பார்த்து சோறு ஊட்டி கொண்டிருந்த தாய்மார்கள் வாழ்கிற நாடு, சந்திரனை காதலியாக, சந்திரனை தோழனாக, நிலவை பாராட்டுகின்ற முகமாக என்று இருந்த நாம் இன்றைக்கு சந்திரனை நம்முடைய வீட்டிற்கு அழைக்கிற அளவிற்கு, நம்முடைய தொலைக்காட்சி பெட்டியிலே வருகின்ற அளவிற்கு கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் இதுதான் அறிவியலுடைய சாதனை, இந்தியர்களுடைய வெற்றி. விரைவில் சந்திரனையும் பிடிப்போம். அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன் என்ற பாட்டு உண்மையாகும் என்று நம்புவோம். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.